இனி ஒருவங்களுக்கு வணக்கம். பொதுவாக நான் நான்வெஜ் சாப்பிடுவேங்கிறவங்க மட்டன் சிக்கன் மீனெல்லாம் நான் சாப்பிட்ற ஆள் தான் அப்படிங்கிறவங்க என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் இந்த மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரைலாம் சாப்பிட்டு முடிச்ச பின்னால் ஐஸ் வாட்டர் குடிச்சாதான் குடிச்சா மாதிரி இருக்கும், சில் வாட்டர் குடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி குடிப்பாங்க. இதை ஒரு நாளும் செய்யக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்ட பின்னால் ஜிகர்தண்டா குடித்தேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ரோஸ் மில்க் சாப்பிட்டேன், ஏதாவது குளிர்ச்சியான உணவுகளை தொடவே கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மிக்சியில் 100 கிராம் சமைச்ச மட்டனை போட்டுட்டு அதில் 1 டம்ளர் ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு சுற்றி பாருங்கள் மிக்சியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையாக பந்து மாதிரி வரும். இதுதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்கும். ஏன்னா உடம்புல மிக கழிவுகள் கெட்ட கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிடும். ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு கண்ட மேனிக்கு ஃபார்ம் ஆகும். ஹார்ட்ல பிளாக்ஸ் வருது. நிறைய உடம்புல பித்தப்பையில கல், கிட்னில ஸ்டோனு, தேவையில்லாத உடல் பருமன், பெரிய தொந்தி, மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லி நிறைய தொந்தரவுகள், மூச்சு வாங்குறது, பிரீதிங் டிஃபிகல்ட்டி, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும். இது செய்யவே கூடாது. இரண்டாவது ஒரு விஷயம், நான்வெஜ் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன உங்கள் வீட்டிலன்னா இன்னைக்கு மீன் குழம்பு மீன் பொரியல் அப்படிங்குவாங்க. இல்லைன்னா நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் ஃப்ரை, இல்லை சாம்பார் வச்சு சிக்கன் ஃப்ரை வச்சேன், இப்படி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் உலகத்துல அதிகமா உயிர் வாழ்ற முதல் 20 நாடும் தினசரி நான்வெஜ் சாப்பிடுறவங்க. ஆனா அது கூட அவங்க சாப்பிடாத விஷயம் என்னன்னா, ரைஸ், இட்லி, தோசை, அரிசி உணவுகள் எடுத்துக்க மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு காய்கறிகளை அதிகமா சமைச்சு சாப்பிடுங்க. அன்னைக்கே நீங்க பீர்க்கங்காய், புடலங்காய், அவரைக்காய், பீன்ஸ், முட்டைகோசு, கீரை ஏதோ ஒன்று செஞ்சு நீங்க அதிகமாக நான்வெஜ்ஜை விட 2 மடங்கு அதிகமாக கட்டாயம் காய்கறிகளை சாப்பிடணும். மூன்றாவது, நான்வெஜ் இன்னைக்கு என்னென்னமோ ஃபேஷன் கண்டெய்னர்ல முதலெல்லாம் சமைக்காம ஒன்னா மண்பானையில, இல்லைன்னா பெட்டர் இரும்பு வடை சட்டி, இந்த கடாயில நீங்க சமைக்கிறது அதிலும் மரச்செக்கு எண்ணெய்கள் மட்டுமே பயன்படுத்தி சமைக்கணும். நீங்க விளம்பரங்களை வர சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் உடம்புக்கு அவ்வளவு கெடுதல், அத்தனை ரசாயனம் போட்டு பண்றாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மரச்செக்கு எண்ணெய் போட்டு நீங்க நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நான்காவது, நான்வெஜ் சாப்பிட்றவங்க மட்டன் சிக்கன்லாம் சூடாதான் சாப்பிடணும். ஆறின மட்டன் ஆறின சிக்கனையும் சாப்பிடக்கூடாது. சுட சுட சாப்பிட்றது நல்லது. ஆறுனா பரவாயில்ல அப்படிங்கிறது மீன் வேணா ஆறுனா சாப்பிட்டா ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. என்றாலுமே நீங்க சூடாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஐந்தாவது, நான்வெஜ் சாப்பிட்றவங்க எந்த உணவு சாப்பிட்டாலுமே அந்த அன்னைக்கு முழுக்க நீங்க குடிக்கிற தண்ணி எல்லாம் வெதுவெதுப்பான தண்ணி, நல்லா கவனிங்க, சுடு தண்ணி குடிக்க கூடாது. வெதுவெதுப்பான தண்ணியை குடிக்கணும். 3 லிட்டர் தண்ணி நம்ம என்னைக்குமே எல்லாரும் குடிக்கிறோம். ஒரு பிளாஸ்க்ல வெதுவெதுப்பான தண்ணி போட்டு குடிக்கிறதெல்லாம் 3 லிட்டர்ஸ் வார்ம் வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும். அப்ப நான்வெஜ்லனால எந்த விதமான கெட்ட கொழுப்புகள் ஃபார்ம் ஆகாம, அஜீர்ண கோளாறு, மலச்சிக்கெல்லாம் வராம அழகா வரும். கடைசியா ஒரு விஷயம், நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி, நான்வெஜ்ஜோ ஏதோ எது சாப்பிட்டாலும் சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு 3/4 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. எந்த உணவு வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, மற்ற நேரங்களில் நீங்க அழகா தண்ணி குடிக்கலாம். திரும்ப சொல்றேன், ரொம்ப அபாயகரமான விஷயம்னா நான்வெஜ் சாப்பிட்ட பின்னால் ஐஸ்கிரீம், ஜிகர்தண்டா, ஃபலூடா, ஐஸ் வாட்டர் குடிக்கிறது மிக மிக கேடான விஷயம். அவ்வளோ ஹார்ட்டுக்கு, உடம்புக்கு அவ்வளவு கேடு தரக்கூடிய விஷயம். நான்வெஜ் சூடாதான் சாப்பிடணும். முறையான பாத்திரங்களை செஞ்சு சாப்பிடுங்க. அந்த நாள் முழுக்க வார்ம் வாட்டர் குடிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. மற்றபடி நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற உகந்த நேரம் காலை, மத்தியானம் அப்படிதான், அதுதான் நல்லது. இரவு நேரத்துல தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலுமே, நாம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கருத்து கணிப்படி அதிகமாக நான்வெஜ் அப்படிங்கிறது இரவு நேரங்கள் அப்படி ஃபேமிலியோட போறது, நல்ல சிக்கன் மட்டன் சாப்பிட்றதும் பண்றோம். அந்த மாதிரி இரவு நேரங்கள் 7:30 மணிக்கு மேல அதிகமா நான்வெஜ் சாப்பிட்டு பழகாதீங்க. இல்லைங்க நான் 9 மணிக்கு நாங்க ஜாலியா போய் சாப்பிட்றோம்னா கட்டாயம் கூட டபுள் மடங்கு காய்கறிகள், சாலட் சாப்பிடும்போது அதுல உப்பு, பெப்பர் போட்டு சாப்பிடணும். உப்பு இந்துப்பு, பாறை உப்பு இப்படி பயன்படுத்தலாம். அயோடைஸ் சால்ட் வேண்டாம். ஸோ நிறைய சாலட்ஸ், நிறைய இந்த மாதிரி காய்கறிகளை ஆர்டர் பண்ணிட்டு நான்வெஜ் நைட் சாப்பிடுங்க. அப்போ ஒரு பெரிய தவறுகள் வராது. ஸோ நான்வெஜ்ஜை முறையா சாப்பிடுங்க. நான்வெஜ் ஒரு அருமையான உணவு. உலகத்தில் அதிகமாக உயிர் வாழக்கூடிய முதல் 10 நாடும் தினசரி நான்வெஜ் சாப்பிட்றாங்க. ஏன்னா அதுல அவ்வளவு மருத்துவ குணங்கள், ஹை புரோட்டீன் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நான் நான்வெஜ் சாப்பிட்டு நான் நிறைய அஜீர்ண கோளாறு, நெஞ்சு கரிக்கிறது, ரெஜிஸ்ட்ரேஷன், மலச்சிக்கல், எனக்கு நடந்தா மூச்சு வாங்குறது, கொலஸ்ட்ரால், கார்டியக் பிரச்சனை இப்படி எல்லாம் இருக்குன்னா ஹார்ட்டுக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரைன்னு சேர்த்து கஷ்டப்பட வேண்டாம். முழுமையாக நிரந்தரமாக டெய்சி மருத்துவமனையில ஹார்ட்ல இருக்க பிளாக் எல்லாம் விதவுட் சர்ஜரி நாங்க கியூர் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால முறையாக நான்வெஜ் சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.